ஹாய், திஸ் இஸ் ஜீவா. வெல்கம் டு தம்னா ட்ரேடிங் அகாடமி. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாளைக்கு நெஃப்டியோட எக்ஸ்பெரி. நெஃப்டி அண்ட் பேங்க் நெஃப்டியில் எப்படி ஒரு மொமெண்டம் ட்ரேட் ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்ண போகிறோம், அதோட இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னங்கிறது இந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். இது என்னோட டெலிகிராம் சேனல், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கமெண்ட் செக்ஷன்லையும் பின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்தியா விக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் சரியான வால்டிலிட்டி, அதுக்கேற்ற மாதிரி நிஃப்டியை பார்த்தாலும் சரி 3 மினிட்ஸில் சரியான வால்டிலிட்டியாக இருக்கும். டவுன் சைடில் வந்துட்டு சரி கன்சல்டேஷன் ஆகிறதுக்குள்ளேயும் திருப்பி நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டல், எகைன் பார்த்தீங்கன்னா கன்சல்டேஷன் ஆகிட்டு எகைன் நெகட்டிவ் கேண்டல். இந்தியா விக்ஸில் எப்படி வால்டிலிட்டி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நிஃப்டிலேயே இன்னைக்கு சரியான ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக வால்டிலிட்டி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக சைட்வேஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் நம்ம சொன்ன மாதிரி இந்த பேட்டர்னை பிரேக் அவுட் ஆகி சப்ஸ்டைன் ஆச்சுன்னா 300 போகிற வரைக்கும் பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்லியிருந்தோம் நேற்று வீடியோவில். மார்னிங் அந்த ட்ரேட் செட்டப் கிடச்சிச்சு. அதனால 125 என்ட்ரி எடுத்துட்டு 140 to 145 டார்கெட் கொடுத்துருந்தோம். 20 பாயிண்ட்ஸ் மார்னிங்கில் கரெக்டாக எக்ஸாக்டாக டார்கெட் ஹிட் ஆச்சு. ரிமைனிங் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு கப் அண்ட் ஹேண்டில் ஃபார்மேஷன் ஆச்சு. நிஃப்டியில் ஒரு கப் அண்ட் ஹேண்டில் ஃபார்மேஷன் பிரேக் அவுட் ஆகட்டும், என்ட்ரி எடுக்கலாம்னு வெயிட் பண்ணுறதுக்குள்ளேயும் நெகட்டிவ் கேண்டில் போட்டு என்டையர் டேவும் கன்சல்டேஷனில் க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ நாளைக்கு எப்படி ட்ரேட் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி டேட்டாஸ் பார்த்துட்டு வந்துடலாம். எஃப்ஐஏ டேட்டாஸ், டிஏ டேட்டாஸ் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் இந்த மந்த் ஃபுல்லாக கண்டினியூஸ் செல்லிங்கில் இருக்காங்க. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா 2832 கோடி செல்லிங்கில் இருக்காங்க. டிஏஸ் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் பையிங்கில் இருக்காங்க. 3788 கோடி பையிங்கில் இருக்காங்க. ஓவராலாக மந்த் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 6000 கோடி நெட் மைனஸில் இருக்குது. இது வந்து எஃப்ஐ டேட்டாவும் டிஏ டேட்டாஸும் கேஷ் மார்க்கெட் ரிப்போர்ட். இப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் நெஃப்டியில் பார்த்தீங்க அப்படின்னா 22,200ல ஸ்டாடல் இருக்கு. புட் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 22,000ல புட் ரேட் இருக்கு. கால் ரேட் ஹெவியா இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 22,300, அது விட்டா 500ல கால் ரேட் இருக்கு. இப்போ நாளைக்கு எப்படி நெஃப்டியில் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிளியராக ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் சொல்கிறேன். 22,040 to 22,160 இந்த லெவலில் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் கன்சல்டேஷனில் தான் இருக்கும். ப்ரீமியமை டிகே பண்ணுவாங்க. ப்ரீமியத்தை ஃபஸ்ட்டு செக் பண்ணலாம். ப்ரீமியம் பார்த்தீங்க அப்படின்னா அட் த மணி ப்ரீமியம் இன்னைக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆனது 22,200. 200ல் பார்த்தீங்க அப்படின்னா 135 ருபீஸ் ப்ரீமியம் இருக்குது. நாளைக்கு மார்க்கெட் ஓவர் நைட் டிகே ஆகிட்டு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 120ல் மார்க்கெட் ஓப்பன் பண்ணுவாங்க அட் த மணி ப்ரீமியம். இங்கேருந்து 200 பாயிண்ட் தள்ளி புட் ஆப்ஷன் சைடில் ப்ரீமியம் பார்த்தாலும் 12 இருக்கு. அப் சைடில் ஒரு 200 பாயிண்ட் தள்ளி கால் ஆப்ஷன் சைடில் பார்த்தாலும் ப்ரீமியம் 12.40ல் க்ளோஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டாடல் போடுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஃப்ளாட்டாக இருக்கிற இடத்துலேருந்து 130 பாயிண்ட்ஸ் வச்சிங்கன்னா அப் சைடில் 22,330 வரைக்கும் பிரேக் ஈவன் இருக்குது. டவுன் சைடில் பார்த்தீங்கன்னா 22,080 வரைக்கும் 22,080 to 70 வரைக்கும் பிரேக் ஈவன் இருக்குது. இந்த லெவல் ஸ்டாடல் போடுறவங்களுக்கு ரேஞ்ச் இருக்குது. இப்போ நம்ம இதில் ஆப்ஷன் பையிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நாளைக்கு மார்க்கெட்டில் இந்த டவுன் சைடில் வர ட்ரெண்ட் லைனில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டைம் சப்போர்ட் எடுத்திருக்கோம். நாளைக்கு மார்க்கெட் ஃப்ளாட்டோ ஸ்லைட் கேப் அப்லேயோ ஓப்பன் பண்ணாங்கன்னா 22,040 to 50க்கு மேலே கேண்டில் ஃபஸ்ட்டு க்ளோஸ் ஆகணும். க்ளோஸ் ஆகிட்டு அந்த லெவலில் பாதி லெவலில் சப்ஸ்டைன் பண்ணால் ஒரு மினிமம் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு நம்ம கால் ஆப்ஷன் ட்ரேட் ஃபர்ஸ்ட் டார்கெட் 22,300 ஒரு கால் ஆப்ஷன் ட்ரேட் 22,300 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் ரிஜெக்ட் ஆகும். இன்கேஸ் சப்ஸ்டெயின் ஆகிட்டு எகைன் பிரேக் ஆச்சுன்னா 22,360 மேஜர் ரெசிஸ்டன்ஸ், அங்கே ஒரு கால் ஆப்ஷன் ட்ரேட் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா அழகாக மினிமம் ஸ்டாப் லாஸில் ஒரு மொமெண்டம் ட்ரேட் ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்ண முடியும். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 22,360 ஏன் சொல்கிறேன் அப்படின்னா 22,360 பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் தான் 400 440 போகும். 360 பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் மல்டிபிள் டைம் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிட்டு இருந்துச்சு. ஒன்ஸ் பிரேக் டவுன் ஆனதுக்கப்புறம் திருப்பி ரீடெஸ்ட் பண்ணும்போது அது ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகுது. இப்போ நாளைக்கு மார்க்கெட் 300 பிரேக் பண்ணி 360 வந்தாலும் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். இந்த இடத்துல உங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்கேஸ் பிரேக் ஆச்சுன்னா 400 to 440 நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு மேஜர் ரெசிஸ்டன்ஸ் நிஃப்டிக்கு எதுனா மைனர் ரெசிஸ்டன்ஸ் 300, மேஜர் ரெசிஸ்டன்ஸ் 360. இன்கேஸ் மார்க்கெட்டில் 300லையோ ஆர் 360லையோ
கிரியேட் பண்ண முடியாமல் நெகட்டிவ் கேண்டில் ஃபார்மேஷன் ஆகுது அப்படின்னா மினிமம் வெசல் வச்சுட்டு ஒரு புட் ஆப்ஷன் ட்ரேட் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா 22,240 வரைக்கும் அழகாக ஒரு புட் ஆப்ஷன் ட்ரேட் இங்கே ஃபோக்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டவுன் சைடில் மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிட்டு 22,000 இந்த 150 to 160 லெவலில் ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணும்போது என்ட்ரி எடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் டார்கெட் இம்பார்ட்டன்ட் ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் 22,130 ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் இப்போ சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இந்த இடத்துல ஒரு புட் ஆப்ஷன் சைடில் ஒரு ஸ்கேல்ப் ட்ரேட் பண்ணலாம். 22,130லேருந்து 100க்குள்ளே இங்கே சப்ஸ்டெயின் பண்ண முடியாமல் எகைன் ஃபாலோ ஆகுதுன்னா 22,070 22,040 வரைக்கும் இதுதான் புட் ஆப்ஷன் சைடில் மொமெண்டம் ட்ரேடாக இருக்கும். இன்பிட்வீனில் ட்ரேட் ஆச்சுன்னா ஜஸ்ட் கன்சல்டேஷன் தான் ஆகும். ஜஸ்ட் 10 பாயிண்ட்ஸ் 20 பாயிண்ட்ஸ் அப் அண்ட் டவுனில் இருக்கும். ட்ரேடு எடுக்கிறதுக்கு பதில் பிரேக் அவுட் ஆர் பிரேக் டவுனில் அழகாக ட்ரேட் எடுத்திங்கன்னா ஒரு மொமெண்டம் ட்ரேட் ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்ணலாம். நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். டாப் டு பாட்டம் ஆல் டைம் மேலேருந்து ஃபிப்னாசி ரீட்ரேஸ்மெண்ட் ட்ரா பண்ணிங்கன்னா எக்ஸாக்டாக 22,307 0.5 லெவல் வருது. மார்க்கெட் இன்னைக்கு அங்கேருந்து செல் ஆஃப் ஆயிருக்கு. எகைன் திருப்பி அந்த லெவலுக்கு வந்துட்டு செல் ஆஃப் ஆச்சுன்னா புட் ஆப்ஷன் சைடு சப்ஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் 420 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நேற்று சொன்ன மாதிரி 700 600 சப்போர்ட் ஆக்ட் ஆகும். பிரேக் ஆச்சுன்னா ஒரு 25 பாயிண்ட்ஸ் 525 வரைக்கும் பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்லியிருந்தோம். 540 வரைக்கும் வந்திருக்கு. நம்ம இந்த இடத்துல ஒரு புட் ஆப்ஷன் ட்ரேடை ஐடென்டிஃபை பண்ணி சப்ஸ்டெயின் பண்ண முடியாமல் ஐடென்டிஃபை பண்ணி நெகட்டிவ் கேண்டில் போகிறதுக்கு முன்னாடி என்ட்ரி எடுத்து ஒரு 65 பாயிண்ட்ஸ் கேட்ச் பண்ணோம். நாளைக்கு பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ப்ரீமியத்தை செக் பண்ணீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 800 பாயிண்ட்ஸ் ப்ரீமியம் இருக்குது. 446 360 ஆல்மோஸ்ட் 800 பாயிண்ட்ஸ் ப்ரீமியம் இருக்குது பேங்க் நிஃப்டியில். இப்போ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இந்த லாஸ்ட் மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபாலிங் வெஜ் பேட்டர்னை பிரேக் அவுட் ஆகி சப்ஸ்டெயின் ஆகி நிற்குது. நாளைக்கு பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 47,800க்கு மேலே க்ளோசிங் வரும்போது அழகாக ஒரு கால் ஆப்ஷன் ட்ரேட் 47,900 வரைக்கும் ஒரு கால் ஆப்ஷன் ட்ரேட் மொமெண்டமை கேட்ச் பண்ண முடியும். 47,900ங்கிறது ஸ்ட்ராங்கஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். இன்றைக்கி கூட பிரேக் பண்ண முடியல. ஏன்னா ப்ரீவியஸாக மல்டிபிள் டைம் இந்த ரெசிஸ்டன்ஸில் ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்குது. ஹையர் டைம் ஃப்ரேம் வச்சே பார்க்கலாம். ஹையர் டைம் ஃப்ரேம்லேயே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 டைம் ரிஜெக்ட் ஆகிருக்கு. அது இல்லாமல் அழகாக இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. நாளைக்கு அழகாக இங்கே பிரேக் அவுட் ஆகி 4800ல் சப்ஸ்டெயின் ஆயிடுச்சு அப்படின்னா அழகாக 4900 கால் ஆப்ஷன் ட்ரேட் எகைன் பிரேக் ஆச்சுன்னா 48,072 வரைக்கும் அழகாக ஒரு மொமெண்டமை கால் ஆப்ஷன் சைடில் கேட்ச் பண்ணலாம். புட் ஆப்ஷன் சைடில் ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா 900க்கு மேலே திருப்பி சப்ஸ்டெயின் பண்ண முடியாமல் ரிஜெக்ட் ஆனாலோ அங்கே புட் ஆப்ஷன் சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா மார்க்கெட் எந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுது 48,072 ரெஜிஸ்டன் கிரியேட் பண்ணி அங்கே நெகட்டிவ் வந்துச்சுன்னா அங்கே புட் ஆப்ஷன் ட்ரேட் கேட்ச் பண்ணலாம். ஏன்னா ஒரு இம்பார்ட்டண்ட் ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா திருப்பி அந்த இடத்த ரீடெஸ்ட் பண்ணுறது வந்துட்டு தான் நெக்ஸ்ட்டு ஹையர் மூவ் கொடுக்கும். அப்போது பிரேக் அவுட்டில் என்ட்ரி எடுத்திங்கன்னா கால் ஆப்ஷன் ட்ரேட், ரெசிஸ்டன்ஸ் வந்துச்சு அப்படின்னா சப்போர்ட்டுக்கு ஒரு புட் ஆப்ஷன் சைடு ஸ்கேல்ப் ட்ரேட் பண்ணும். பட் பேங்க் நிஃப்டியில் ப்ரொஃபஷனாக புட் ஆப்ஷன் ட்ரேட் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா 47,500 பிலோ ஃபோக்கஸ் பண்ணால் தான் 47,335 வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ண முடியும் புட் ஆப்ஷன் ட்ரேட். இப்போதைக்கு பேங்க் நிஃப்டியோட சினாரியோ எப்படி இருக்குது அப்படின்னா 47,600 to 47,900 கன்சால்டேஷன் ஜோன். இந்த ஜோனில் அழகாக இங்கே பாருங்கள் இந்த கேண்டிலில் இந்த இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பிரேக் அவுட் ஆகும்போது 100 பாயிண்ட்ஸ் கால் ஆப்ஷன் ட்ரேட் அப்படி கண்டினியூ ஆச்சுன்னா 48,072 வரைக்கும். பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. 48,600 சப்போர்ட் ஆக்ட் ஆகும், 47,600 சப்போர்ட் ஆக்ட் ஆகும், 47,900 ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். ஒன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆகி சஸ்டெயின் ஆயிடுச்சு அப்படின்னா இது இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆச்சுன்னா 48,072 48,200 வரைக்கும் பாசிபிலிட்டி இருக்குது. டவுன் சைடில் பார்த்தீங்கன்னா 48,500 பிலோ வந்தால் தான் 48,738 48,335 அங்கே ஒரு சப்போர்ட் ரேஞ்ச் இருக்குது. இந்த லெவலில் பேங்க் நிஃப்டி ட்ரேட் ஆகும்.
லாங்கர் பீரியட் ஆஃப் டைம்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாலிங் வெஜ் பேட்டர்னை புல்லிஷ் கேண்டில் பிரேக் அவுட் பண்ணி அந்த கேண்டிலில் ஒரு பாக்ஸ் பேட்டர்னில் இன்னுமே ஒரு ரேஞ்சுக்குள்ளே கன்சால்டேஷன் ஆகிட்டு இருக்கு. இப்போ கிளியராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு ரேஞ்சுக்குள்ளே கன்சால்டேஷன் ஆகிட்டு இருக்கு. இந்த ரேஞ்ச் பாக்ஸ் பேட்டர்ன் ரேஞ்ச் பிரேக் அவுட்டோ பிரேக் டவுனோ பண்ணால் பேங்க் நிஃப்டி நல்ல ஒரு மொமெண்டம் கொடுக்கும். அந்த மொமெண்டமில் நாளைக்கு பார்த்து கேஷ் பண்ணீங்க அப்படின்னா அழகாக ஒரு மொமெண்டம் ட்ரேடை கேஷ் பண்ண முடியும். இன்பிட்வீனில் இந்த ஒரு ட்ரேடு மட்டும் தான் ஸ்கேல்ப் ட்ரேட் 49,800க்கு மேலே 49,900 வரைக்கும். இன்கேஸ் பிரேக் ஆச்சு சப்ஸ்டைன் ஆச்சுன்னா அழகாக ஒரு வெயிட் பண்ணி ஒரு மொமெண்டம் ட்ரேடை நீங்கள் கேஷ் பண்ணலாம். புட் ஆப்ஷன் சைட் பொறுத்த வரைக்கும் 500 கீழே பிரேக் ஆகும்போது தான் புட் ஆப்ஷன் சைட் கேஷ் பண்ண முடியும். லோயர் டைம் ஃப்ரேமில் வச்சுக்கோங்க. இந்த லோயர் டைம் ஃப்ரேமில் எப்படி பிரேக் அவுட் பிரேக் டவுன் ஆகுது அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு மார்க்கெட் வந்து மார்னிங் இங்கே ஓப்பன் ஆயிடுச்சு, பிரேக் அவுட் ட்ரை பண்ணுது. பட் ஆனால் சஸ்டெயின் பண்ண முடியாமல் நெக்ஸ்ட் நெகட்டிவ் கேண்டில் 955 போகுது. 955 நெகட்டிவ் கேண்டில் போட்டாவே நம்ம எப்படி ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா, இந்த கேண்டிலில் பாதி லெவலில் ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணாவோ இந்த கேண்டிலோட லோ பிரேக் ஆனாவோ அழகாக இதுதான் என்ட்ரி, இது ஸ்டாப் லாஸ், கேண்டிலோட ஐ ஸ்டாப் லாஸ், எது சப்போர்ட்டோ 47,600 சப்போர்ட்னா அது வரைக்கும் இப்படி அழகாக ஒரு ட்ரேடை அழகாக ஃபோக்கஸ் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். அதே மாதிரி நாளைக்கு மார்க்கெட்டில் வந்து ஒரு ஃபாலிங் வெஜ் பேட்டர்னை பிரேக் அவுட் ஆகி சப்ஸ்டைன் ஆகி நிற்குது. மார்க்கெட் இன்கேஸ் ஃப்ளாட்டோ கேப் அப்லேயே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா 800 வச்சிங்கன்னா அழகாக ஒரு மொமெண்டம் ட்ரேடை கேட்ச் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டார்கெட் இது, செகண்ட் டார்கெட் இது. உங்களோட ஸ்டாப் லாஸ் கொண்டு வந்து இங்கே பக்கத்தில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பிரேக் அவுட்டில் என்ட்ரி எடுத்திங்கன்னா அழகாக ஒரு மொமெண்டம் ட்ரேடை ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்ணலாம். பேங்க் நிஃப்டியில் ப்ரீமியம் வந்து 350 எபோவில் இருக்குது ப்ரீமியம். இப்போ நாளைக்கு பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா இன்கேஸ் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது ஒரு 47,800 ட்ரேட் ஆகுது அப்படின்னா நீங்கள் 47,900 ஆர் 48,000 ட்ரேட் பண்ணிங்கன்னா அந்த ப்ரீமியமே உங்களுக்கு, ஏன்னா நெக்ஸ்ட்டு வர அடுத்த மணியாக இருக்கும். ஐடிஎம்மில் ட்ரேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட்டு வர அடுத்த மணியை ட்ரேட் பண்ணலாம். இன்கேஸ் நாளைக்கு ஃபஸ்ட் டேவாக இருக்கனால மார்க்கெட் இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னா நான் இந்த கால் ஆப்ஷனை எடுத்து ட்ரேட் பண்ணேன்னா மார்க்கெட் இந்த இடத்துக்கு வரும்போது இந்த ப்ரீமியம் அடுத்த மணி ப்ரீமியம் ஆயிரும். அதனால் அந்த மாதிரி அடுத்த மணி ப்ரீமியமுக்கு நெக்ஸ்ட் இருக்க ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வச்சு பேங்க் நிஃப்டி ட்ரேட் பண்ணுங்கள். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஐடிஎம்மில் ட்ரேட் பண்ணுறது தான் அட்வைசபிள். அவுட் ஆஃப் த மணியில் ஸ்கேல்ப் ட்ரேட் பண்ணுறது எப்படின்னா மார்க்கெட் ஃபாஸ்ட்டாக ரைஸ் ஆகணும் இல்லை ஃபாஸ்ட்டாக ஃபால் ஆகணும் அப்படின்னா மட்டும்தான் அவுட் ஆஃப் த மணியில் இருக்க ப்ரீமியம் 12 ரூபா இருக்க ப்ரீமியம் 18 ரூபா 22 ரூபான்னு வரும். இன் பிட்வீனில் ஸ்லோவாக கன்சல்டேஷன் ஆகி இன்னைக்கு இப்படி வந்துட்டே இருந்துச்சுன்னா ப்ரீமியம் டிகே தான் ஆகும். கடைசி நேரத்தில் ஒரு லோயர் லோ கிரியேட் பண்ணிட்டு தான் ஹை கிரியேட் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ.